ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ரஸ் குக்கிங் சேனல். எப்போவுமே சாம்பார் புளிக்குழம்பு வச்சு போர்டு அடிக்குதா? அப்போ இந்த வெண்டைக்காய் கடையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். சோறு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயோட சத்தம் அவங்களுக்கு முழுமையாக போய் சேரும். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால ஒரு 20 எடுத்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 12 எடுத்துக்கோங்க. 4 வரமிளகா, 5 பல் பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/4 கிலோ வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். 2 கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ 4 வரமிளகா சேர்த்துடலாம். காரம் அதிகமாக வேணும்னா 3 வரமிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றனால 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெண்டைக்காயும் வெங்காயமும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ மூடி எடுத்துட்டு 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதே மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளியும் வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி எடுத்து பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரையும் நம்ம இதை கலந்து விட்டுட்ருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டுற வரையும் நம்ம கலந்து விடலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி எல்லாமே சுண்டி போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கடையை மத்து வச்சு இதை கடைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கடைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் கடையல் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனலை இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.